அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேந்திராதிபதி தோஷம், மாரகாதிபதி தோஷம், பாதகாதிபதி தோஷம், இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதில் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு நம்ம எதை பற்றி நீ பேசணும்னு சொல்லிடலாம். அதாவது சரத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகம், ஸ்திரத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகம், உபயத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேசம், கடகம், துலாம், மகரம் இதெல்லாமே சரம். இந்த லக்னத்துக்கு இந்த 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றாலும் 11ஆம் இடத்துல மற்ற கிரகங்கள் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு கூட ஒரு உதாரண ஜாதகம் பார்த்தேன். சரி, ஸ்திர லக்னத்துக்கு பார்த்துக்கலாம். ஸ்திர லக்னங்கிறதுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா நம்மளுடைய ஸ்திர லக்னம்னா என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதனால ஸ்திர லக்னம். இந்த லக்னங்களுக்கு 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறுவதும் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 5 கிரகம் 6 கிரகம் அந்த வீட்டில் இருப்பது சிறப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உபய லக்னம் 7ஆம் இடம். உபய லக்னங்கிறது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அப்போ இந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னம் உபய லக்னம். இந்த 4 லக்னத்துக்குமே 7ஆவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பாதகம் செய்யும், அல்லது 7ஆவது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் பாதகம் செய்யும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல 7ஆவது வீட்டுல ஒரு கிரகம், அதாவது 7ஆம் அதிபதி மட்டும் நின்று பாதகம் செய்தா, 7ஆம் அதிபதி இல்லாம மற்ற கிரகங்கள் பூரா 7ஆம் இடத்துல நின்று பாதகம் செய்தா அப்படி அதெல்லாம் வேற விஷயம். இந்த பாதகத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கங்கள் தான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். ஏற்கனவே நான் ஒரு ஜாதகத்துல என்னுடைய ஃபேமிலியில என் அப்பாவுடைய ஜாதகத்துல நடக்கும் ஒரு தசாபுத்தி நடக்கும்போது நான் சொன்னேன், இது பாதகாதிபதி வேலைய இந்த லக்னத்துக்கு குரு செய்ய மாட்டாரு, ஆனா அவரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கண்டிப்பா செய்வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த பாதகாதிபதியுடைய தசை புத்தி வரும்போதுதான் எங்க அப்பா இறந்தார். ஆனா குரு எங்க அப்பாவுடைய லக்னம் கன்னி லக்னம், 7ஆம் அதிபதி பாதகம். அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தினுடைய அதிபதியான குரு கொல்லல இருக்கும். அவர் அந்த லக்னத்தை பாக்குறாரு, அந்த 7ஆம் இடத்தை பாக்குறாரு விருச்சிகத்துல இருந்து. ஆனா 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து கேது அதை கொண்டார். அப்ப குரு பகவான் செய்ய வேண்டிய வேலையை குரு செய்ய மாட்டார். இந்த பாதகாதிபதி, மாரகாதிபதி, கேந்திராதிபதி இந்த இடங்கள்ல ராகு கேது அமரும் போது அந்த வீட்டினுடைய அதிபதிகள் செய்ய மாட்டாங்க, ராகு கேது செய்வாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இது உங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோக்களும் சொல்லிட்டு இருக்கோம். போன ஒரு அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இன்னைக்குமே நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். நம்மகிட்ட ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கணும்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் 1010 ரூபாய் கட்டணத்திலும், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் 3030 ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம். நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஜாதகம் பார்க்கப்படும். சரி, நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளார இப்போ போறோம். சரி, இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். கேந்திராதிபதி தோஷம், பாதகாதிபதி தோஷம், மாரகாதிபதி தோஷம், இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகங்களோ இந்த வீட்டினுடைய அதிபதிகளோ எப்போ பாதகம் செய்வாங்க, எப்ப செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க செய்வாங்க. அந்த வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம், இப்போ உதாரணத்துக்கு கேந்திராதிபதி தோஷம், மாரகாதிபதி தோஷம், பாதகாதிபதி தோஷம், இந்த 3 தோஷத்தையும் செய்யக்கூடிய இடங்கள்ல ராகு கேது அமரும் போது அந்த வீட்டின் அதிபதி செய்ய மாட்டார். அந்த ராகு கேது கண்டிப்பாக 100% செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஒரு உதாரண ஜாதகமும் நம்ம போட போறோம். இப்ப உங்களுக்கு திரையில ஒரு ஜாதகம் போடப்படும். அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா நீங்க நல்லா பாத்துங்க. மீன லக்னம், லக்னத்திலேயே ராகு, ராகுவோட குரு இருக்காங்க. ராகு 15 டிகிரி, குரு பாத்தீங்கன்னா 24 டிகிரி, கிட்டத்தட்ட 25 டிகிரின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா 24 டிகிரி 51 கலையில இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடமான மேசத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் 10 டிகிரி. 3வது ஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபத்துல சூரியனும் புதன் இருக்காங்க.
சூரியன் 5 டிகிரி, புதன் 20 டிகிரி. 4வது இடமான மிதுனத்துல செவ்வாய் இருக்கிறார், இந்த செவ்வாய் 6 டிகிரி. 7வது இடமான கன்னியில கேது இருக்கிறார், இந்த கேது 15 டிகிரி. 9ஆம் இடமான விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்கிறார், அந்த சனி பகவான் 25 டிகிரி. 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், இந்த அர்த்த சந்திரன் அதாவது அஷ்டமி நவமியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரையில் இருக்கிறாரு. இவருடைய டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 15 டிகிரி. இதுதான் இந்த ஜாதகம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல வந்து தசா பத்தி நம்ம எடுக்கல. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகல, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இதுல இன்னொரு விஷயமும் நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த ஜாதகத்துக்கு குழந்தை இல்லைங்கிற காரணத்தை காட்டிதான் இந்த ஜாதகத்தை யாரும் திருமணம் செய்யல. எப்படி வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 40 வயசு இவங்களுக்கு. இவங்களுக்கு நான் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்தேன். இவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா எடுத்தோடனே நம்ம திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாரும் சொல்ற அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, ஞானி கிடையாது, சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு விஷயத்த நல்ல தெளிவா புரிஞ்சுங்க. ஒரு ஜாதகம் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கலன்னா கூட அதை எப்படி சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும். ஓகே, அந்த அமைப்புல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தோட லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னம். லக்ன புள்ளியை பாருங்க, கேந்திராதிபதி தோஷம் 4 7ஆம் அதிபதியான புதனின் நட்சத்திரத்துல அமைந்திருக்கு. அப்போ இந்த ஜாதகத்துல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி கேந்திராதிபதி தோஷம் உள்ளவர். அவரே கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி எல்லா ஆங்கிலுக்குமே வருவார். அப்போ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய லக்ன புள்ளி 7ஆம் இடத்துலயே விழுந்திருக்கு. அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வையில இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, 5 டிகிரி விலகி அந்த புதன் வந்து சனி பகவானுடைய பார்வையில நட்பு வலுமையில இருக்கிறார், சரிங்களா? அப்போ லக்ன புள்ளி கொடுத்த புதன் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகள் கிடையாது. சரி, யோகாதிபதி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த அளவு ஒரு கெடுபலன் செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இல்லாம இருந்துட்டா பரவாயில்ல. இவர் வந்து ரிஷப வீட்டுல இருக்கிறார். இதுதான் இங்க இருக்கிற பெரிய சிக்கல். ரிஷபத்தின் அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு அவர் நல்லவரா? கண்டிப்பாக கிடையாது. அப்ப லக்ன புள்ளி கொடுத்தவர் சரியான அமைப்புல இல்லை. பிளஸ் சனி பகவானுடைய பார்வையில இருக்கிறார், 5 டிகிரி விளையிக்கக்கூடிய பார்வையில இருக்கிறார். இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், லக்னத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு. லக்னம் 19 டிகிரி, ராகு வந்து 15 டிகிரில வந்து உட்கார்ந்துருக்கு. ராகு 15 டிகிரி அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதி ஆட்சி, உச்சம், திக்பலம், மூல திரிகோணம் இதெல்லாம் அடையணும், யோகம்னு சொல்லியிருக்கேன். ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ராகு அமர்ந்த வீட்டின் அதிபதிக்கு 2 வீடு இருந்தா அவர் அந்த வீட்டினுடைய அதிபதி வலிமை பெறுதல் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு மீனத்துல ராகு இருக்கு. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மீனத்துல ராகு இருக்கா? திரையில உங்களுக்கு ஜாதகம் தெரியும். இந்த மீனத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்த குரு அதே மீனத்துல இருப்பது ஒரு கூட்டம். அப்ப இங்க ராகு வந்து மிக வலிமையாக தன்னுடைய வேலையை செய்வார், குரு வந்து அங்க அமைதியா போயிடுவார். அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் பாதிப்படைஞ்சிருக்கும் போது உங்களுக்கு எந்த ப்ரமோஷன்ஸும் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஆல் ப்ரமோஷன்ஸ் அட் 9th பிளேஸ். அப்போ 9ஆம் அதிபதி இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய். இந்த செவ்வாயுடைய அமைப்பு போய் பாருங்க, எங்க போயிடுச்சு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்து பகை கேந்திராதிபதி தோஷத்தை தரக்கூடிய புதனுடைய வீட்டுல போய் உட்காந்துக்குச்சு. சரி, இதுல இன்னமும் ஒரு விஷயம் நுணுக்கமா போய் பார்ப்போம். இந்த வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாய் அந்த வீட்டுல பகையடைஞ்சு நிற்கிறார், சரிங்களா? அப்போ இதுல நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா தெளிவா கவனிக்கணும். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 டிகிரி 10 கலைக்கு போயிடாச்சு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு போயாச்சு. சொந்த நட்சத்திரத்தை விட்டு ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு போயிட்டாரு. ராகுவுடைய நட்சத்திரத்துக்கு ஜஸ்ட் என்ட்ரி, ரொம்ப ரொம்ப எல்லாம் உள்ள போகல, ஜஸ்ட் என்ட்ரி ஆயிருக்கிறார். அப்ப ராகு இந்த லக்னத்துக்கு குருவினுடைய வீட்டுல இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் வந்து ஓரளவுக்கு இங்க வலிமையோட தான் இருக்கிறாரு, நட்சத்திர வலிமையை பொறுத்த வரைக்கும். ஆனா ஸ்தான பலம் இங்க ராகு செவ்வாய்க்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா எல்லா ப்ரொமோஷன்ஸையும் கொடுக்கக்கூடிய பாவம் 9 தான். 9ஆம் இடம் பாதிப்படைஞ்சிச்சுன்னா
நிறைய ப்ரமோஷன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல ஒரு பாதிப்பை வந்து நிச்சயமாக தந்தே தரும். 9ஆம் இடம் வலிமையாக இருந்தா எல்லா ப்ரமோஷன்ஸும் உங்களுக்கு வரும். பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா எல்லா ப்ரமோஷன்ஸும் உங்களுக்கு தடையாகும். அவ்வளவுதான். சரி. அதனாலதான் நம்மளுடைய நண்பர் ஐயா ஒருத்தர் சொல்லுவார், 9ஆம் இடம் தொடர்பு இல்லாம திருமணம் இல்லைன்னா. சரி, அந்த விஷயத்துக்கு போவோம். சரி, அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க லக்னத்திலே குரு இருக்கிறார். இந்த குரு ராகுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிதான் இருக்காங்க. எந்த அமைப்புல இருக்கிறாங்கன்னா, குரு 24 டிகிரி, ராகு 15 டிகிரி, 9 டிகிரிக்குள்ள இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, குரு வந்து பாத்தீங்கன்னா 24 டிகிரி தள்ளி போயிட்டாரு ராகு விட்டு. ராகு 15 டிகிரி, ரெண்டு பேருமே ராகு கீழே இறங்குறாரு, குரு முன்னோக்கி போயிட்டு இருக்கிறார். இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இங்க குரு வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. நல்லா கவனிங்க. புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு கேந்திராதிபதி தோஷம் தரவுது. அந்த புதன் இந்த லக்னத்துக்கு ஆகவே ஆகாது. 3 8ஆம் அதிபதியுடைய வீட்டுல போய் உட்காந்து. இது ஒரு மைனஸ். சரி, இதுல நான் இன்னொரு பெரிய ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்க. இந்த குரு சுக்கிரன் இணைவு எந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா திருமண விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நான் பலதரப்பட்ட வீடியோக்களை பேசியிருக்கேன். இப்ப கூட சமீபத்துல ஒரு வீடியோ பேசியிருக்கேன். இந்த குருவும் சுக்கிரனும் பாத்தீங்க, குரு அந்த வீட்டுல 24 டிகிரி, 24.51, அப்ப 25 டிகிரி வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல மீதி 5 டிகிரி தான் பாதிப்பு இருக்கு. ஏற்கனவே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 10 டிகிரிக்குள்ளார ராகுவோட இருக்கிறார். சரிங்களா? குரு சண்டால யோகம். இந்த பொண்ணுகிட்ட பேசிலாம் ஜெயிக்க முடியாது. அப்படி பேசும். ஏன்டா வாயை கொடுத்தோம்னு நமக்கு எல்லாம் தோணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பின்னாடி 10 டிகிரிக்குள்ளார ராகுவோட மாற்றாரு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 15 டிகிரிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட மாட்டாங்க. 22 டிகிரிக்கு அப்பால இருந்தாதான் ஒரு 2 கிரகம் இணையவே இல்லைன்னு அர்த்தம். நீங்க பாருங்க, 10 டிகிரிக்குள்ளார ராகுவோட இணைஞ்சு மிச்சம் 15 டிகிரிக்குள்ளார பாத்தீங்கன்னா இங்க சுக்கரனோட இணையறாரு. இந்த அமைப்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க குரு சுக்கரன் தொடர்பு இருக்கு. ஆனா ரொம்ப நெருங்கி இல்ல, கொஞ்சம் விலகி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். சரி, நம்ம எடுத்துக்கிற சப்ஜெக்டுக்குள்ளார வரலாம். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் உட்கார்ந்துருக்கு? 12க்கு போயிடுச்சு. இந்த 12ல இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அர்த்த சந்திரனா இருக்கிறார். அதாவது தேய்பிரையில அஷ்டமி நவமி அந்த திதியில இருக்கக்கூடிய சந்திரனா இருக்கிறார். சரி, ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதி இல்லைங்களா? பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி. இந்த 5ஆம் அதிபதி சந்திரன் 15 டிகிரியில உள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா 15 டிகிரி உள்ள இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இவரு இங்க வந்து ராகுவுடைய நட்சத்திரத்துல இருப்பார். அதாவது சதய நட்சத்திரத்துல இருப்பாரு. அப்போ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருந்தாலும் அவர் ஏறின சாரம் ராகுவோடைய அமைப்பு. ராகு வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துல குருவோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த அமைப்பு வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய இருங்க வரேன் 15.24 டிகிரி, 3.3 டிகிரி தான் ஒரு நட்சத்திரம். புரட்டாதி 4, 3.3. அதுக்கப்புறம் 12.3 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திரம் வரும். 12, 3, 15, 15 புள்ளி. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் கவனிங்க. ராகு வந்து இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தாலும் பிரச்சனை, நிறையாதிபதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல இருந்தாலும் பிரச்சனை. நீங்க எப்படி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த லக்னத்துக்கு அவங்க சுபத்தன்மை இல்லை. இதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டுக்குள்ளார இப்ப வருவோம். கேந்திராதிபதி தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம் அந்த வீட்டில் உள்ள ராகு கேது இருந்தா அந்த தோஷத்தை செய்யாது. ஆனால் ராகு கேது அந்த தோஷத்தை செய்யும் நம்ம சொல்லியிருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த ஜாதகத்துல கேந்திராதிபதி தோஷத்தை தரக்கூடிய கிரகம் புதன். ஆனா அந்த புதன் செய்ய மாட்டார். சரிங்களா? ஏன்னா ஆல்ரெடி கேது உட்காந்துருக்கு. அப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது திருமணங்கிற ஒரு விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் தடை பண்ணியாச்சு. இந்த பெண்ணுக்கு 41 வயசு. நிச்சயமாக இதற்கு மேலும் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆக போறது இல்லை. நல்ல கவனிங்க. 7ஆம் அதிபதி சனியுடைய பார்வையில 7ஆம் இடம் கேதுவின் அமைப்புல கலத்தரக்காரகன் சுக்கரன் வந்து குருவோட 15 டிகிரிக்குள்ளார இதுல வந்து சுக்கரனுக்கு வீடு கொடுத்து, அதாவது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் பகையடைஞ்சு போயாச்சு. அவர் ஒரு ராகுவோடைய நட்சத்திரத்துக்கு போயாச்சு. இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து ப்ரமோஷன், ஆல் ப்ரமோஷன் 9ஆம் பாவம். அந்த 9ஆம் பாவத்தினுடைய அதிபதி செவ்வாய் போய் பகையடைஞ்சு அவரு ராகுடைய நட்சத்திரம். சுத்தி சுத்தி இந்த பெண்ணுடைய ஜாதகங்கள் பூரா தும்சம் பண்ணது ராகு. இந்த பெண்ணோட தாத்தா அவ்வளவு புண்ணியம் செஞ்சு வச்சிருக்காங்க.
இந்த பெண்ணோட தாத்தா வந்து அவ்வளவுக்கு ஆல்ரெடி தேவையான ஒரு விஷயத்தை இந்த பெண்ணுடைய தாத்தா விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. இவங்க அதை வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த ஜாதகத்துல பார்ப்போம். மீண்டும் நம்ம இன்னொரு ஜாதகத்தோட இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.